கைஸ் நீ நம்ம மூவியில் கார்டியன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹீரோயினுக்காக ஒரு கொலையை பண்ணிடுவார். அது என்னன்னா, இவங்களுடைய முன்னாள் காதலான நம்ம ஹீரோ கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை எப்படியாவது போலீஸ் தடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவா மாறுச்சு, அவர் எதற்காக ஹீரோயினுடைய முன்னாள் காதலனை கொலை பண்ணணும், இப்போ எதற்காக ஹீரோயினை துரத்தணும், இறுதியில் ஹீரோ என்னவா மாறினார் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய அந்த ஆக்டிங் தாங்க சூப்பராக இருக்குது. அவரை சுற்றி தான் கதை நகருது. அவருடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஆரம்பத்தில் ஹீரோயின் சூசைட் பண்ண போய் அதுக்கப்புறம் ஹீரோ தடுத்து அப்படி இப்படின்னு கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி படத்தில் போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, அந்த போர்ஷன் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பொதுவாகவே இந்த படத்துடைய கதையை பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் நிறைய சீன்ஸ்லாம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அதேமாதிரி சீன்ஸை கொடுத்துருக்காங்க. வழக்கமான இது மாதிரி கதைகள் எப்படி வருமோ அதே மாதிரி தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த மிடில் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். இதுங்க அந்த எமோஷனல் சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. அதேமாதிரி போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் வரும், அது கொஞ்சம் சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதையும் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சுமாரானா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.